பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 17 verse 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord and whose hope is the Lord. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார் என்று நீங்க விசுவாசத்தோட நீங்க செய்கின்ற பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சின்ன காரியமாக செய்யறதாக இருந்தாலும் பெரிய காரியங்கள் நீங்க செய்யறதாக இருந்தாலும் நீங்க கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக நீங்க வைத்து அந்த காரியங்களை நீங்க செய்யுங்க. நிச்சயம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். நீங்க அவர் சொல்லுகிறபடி கேட்டு கீழ்ப்படிந்து செய்கின்ற பொழுது நிச்சயம் கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். நீங்க ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் ஒரு சில காரியங்களை உங்களோட பேசுவாங்க. அப்போ அதெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி நீங்க நினைக்கின்ற பொழுது ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள இருக்கும். ஒரு கேள்வி எழும்பும், நம்மளால இதெல்லாம் முடியுமா? கர்த்தர் சொல்லிட்டாங்க, பட் நம்ம தான் சரியில்லையே, நம்ம தான் ஒழுங்காக வாழ்றது இல்லையே, நம்மளால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் சொன்னதை நீ செய்கிறதுக்கு நீ உன்னை அர்ப்பணி, என் மேல நீ நம்பிக்கை வை, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று நீ நம்பிக்கையோடு நீ அந்த காரியத்தை செய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன், நீ ஆசீர்வாதமாக நீ இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இந்த உலகத்துல நீ வாழ்ந்து நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாதீங்க, விசுவாசிங்க. கர்த்தர் ஒரு காரியம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையை வைத்து அந்த காரியங்களை நீங்க செய்யுங்க. அவரே வாய்க்க செய்வார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருப்பீங்க. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, உங்களையே சார்ந்து இருக்கிறாங்க. அவங்க செய்கிற காரியங்கள்ல ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. நீங்க ஆசீர்வதிங்க பிள்ளைங்களை. நீங்க தகப்பனே இயேசுப்பா கொண்டு பயன்படுத்துங்க. ஆண்டவரே அநேகருக்கு தகப்பனே ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நீங்க கொண்டு பயன்படுத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மனுஷங்க மேல நம்பிக்கை வைத்து நீங்க எந்த காரியங்களும் நீங்க செய்யாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தர் சொல்லுகிறபடி அந்த காரியங்களை செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எந்த ஒரு ஃபெயிலியரும் அதுல இருக்காது. நம்பிக்கையோட செய்யுங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அவரே வாய்க்க பண்ணுவார். God bless you. Have a wonderful day.